என்பது ஒரு சோதனை ஏற்படுகிற ஆரம்ப நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பொறுமை என்பது அந்த சோதனைகள் எல்லாம் நடந்து கஷ்டப்பட்டு அழுது துன்பப்பட்டு ஒரு வாரம் ஒரு மாதம் ஒரு வருடம் பொறுத்தல்ல பொறுமை. பொறுமை என்பது அந்த ஆரம்ப நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப குழந்தையை போய் பார்க்க போனார்கள். அந்த குழந்தையினுடைய சக்கராத்துடைய நேரத்தில் அந்த குழந்தையினுடைய மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குவதை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேம்பி தேம்பி அழ, தோழர்களும் அழ, அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்து தோழர்கள் கேட்க, யா ரசூலல்லாஹ் உங்களுடைய கண்களில் இருந்தா கண்ணீர் வருகிறது. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரக்கத்தை அல்லாஹ் உள்ளத்திலே கொடுத்தான். உள்ளத்தினுடைய இரக்கத்தினுடைய வெளிப்பாடுதான் இந்த கண்ணீர். ஆனால் என்று சொல்லி நாவை பிடித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதை பேணுங்கள், பேண வேண்டிய நேரம் இது. பதட்டப்படும் பொழுது மனிதன் பேசுவானே, பேண வேண்டிய நேரம் இது. காரணம், அந்த நேரத்தில் மலக்குமார்கள் இருக்கிறார்கள். நீங்கள் பேசுகிற பேச்சுக்கெல்லாம் ஆமீன் என்று சொல்லுவார்கள்.